இவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற வகையில உங்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் என்ன, அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சுக்கிரனும், புதன் வக்ரகதியிலும், தனுசு ராசியில் செவ்வாயும் சூரியனும் சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாயை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாவாரு. பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விவசாயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதி ஆகிறாரு. நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான துருக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிக சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் இந்த செவ்வாய் கிரகம் தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்களில் இறங்க வைப்பார் செவ்வாய். பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலிப்படுத்தும் பயிற்சிகளை செய்வார்கள். பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலு பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டுப்பண்ணை, பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார். கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பாரு. பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகத்தார் இடிகட்டி பரப்பார்கள். அபாரமான லாப தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடி கணக்கில் பணத்தை அளித்து தருபவரும் இவர்தான். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சிகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் இவர்கள் லாபம் ஈட்ட செய்வாரு செவ்வாய். ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவை குறிக்கும் 10ஆம் இடம் என்னும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும். மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் 10ஆம் வீட்டில் தனித்து உச்சம் பெற்று லக்னத்தை பார்த்துவிட அவர் 4ஆம் வீட்டில் நீச்சம் பெற்று சுபத்துவ சூட்சம வலு பெற்றிருவது சிறந்த யோகங்களை தரும். நவகிரகங்களில் நடுநாயகமாக விளங்கும் செவ்வாய்க்கு பூமிகாரகன், அங்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், காமாதிபதி என பல பெயர்கள் உண்டு. செவ்வாய் ஜெயந்தி கொண்டாடப்படும் இந்த காலகட்டத்தில் எண்ணற்ற நன்மைகளை இவர் ஏற்படுத்துவார். சூரியன், சந்திரனை போல் நவகிரகங்களில் செவ்வாயும் ஒரு முக்கியமான கிரகமாகும். உங்களுக்கு கள்ளத்தரக்காரனாய் விளங்குபவர் செவ்வாய். செவ்வாய் ஒரு ஆண் கிரகம். முக்கோண வடிவம் கொண்டது. செந்நிற மேனி கொண்டவர். தெற்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பவர். 12 ராசிகளில் முதல் வீடான மேஷம் அதற்கு 8ஆம் இடமாகும். விருச்சகம் செவ்வாய் ஆட்சி வீடு பெறும் தானங்களாகும். 27 நட்சத்திரங்களில் மிருகசிரேஷம், சித்திரை, அவிடம் ஆகிய 3 செவ்வாய்க்குரியவை. செவ்வாய்க்கு சூரியன், சந்திரன் குரு நட்பு கிரகங்களாகும். சந்திரன், சனி சமகிரகம். புதன், ராகு, கேது பகை கிரகமாகும். அதே நேரம் சனி கிரகம் செவ்வாயை பகையாக கருதுகிறது. செவ்வாய்க்கு வாக்குக்காரகன் என்ற பலம் உண்டு. ஆகையால் இவர்களின் குணாதிசயங்களை கணிப்பது மிகவும் கடினம். எந்த நேரத்தில் இவர்கள் எப்படி பேசுவார்கள், எப்படி மாறுவார்கள் என்பது அவர்களுக்கே தெரியும். திடீரென்று கடும் சொற்களை பயன்படுத்துவார்கள். தன் காரியங்களை சாதித்துக் கொள்ள எந்த கீழ்நிலைக்கும் இறங்குவார்கள். தகாத சேர்க்கை, கூடா நட்பு இவர்களுக்கு ஏற்படும். ஸ்திர புத்தி இருக்காது. உடலில் வெட்டுக்காயங்கள், காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. செண்பக மலர் இவருக்கு உகந்த மலர். துவரை அவருக்கு மிகவும் பிடித்த தானியம். செவ்வாய்க்கு துவர்ப்பு சுவை மிகவும் பிடிக்கும். செம்பு உலோகம் செவ்வாயினுடைய உலோகம். செந்நிற ஆடையே செவ்வாய் பகவான் விரும்பி அணியுவார்.
கொள்வார். நவரத்தினங்களில் இவருக்கு உரியது பவளமாகும். லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் விரும்பிய வாழ்க்கை அமையாது. எடுத்த காரியங்களில் தோல்விகளே கிடைக்கும். செவ்வாய் கிரகம் ஒரு ராசியில் சுமார் 45 நாட்கள் தங்குவார். ஒரு முறை ராசி சக்கரத்தை சுற்றி வர 18 மாதங்கள் எடுத்துக்கொள்வார். செவ்வாயை பொறுத்தவரைக்கும் பரத்வாஜ முனிவரின் மகனாக பிறந்து பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அங்காரகன் என்று கூறப்படுகிறார். இப்படிப்பட்ட செவ்வாய் கிரகத்துக்கு மாலினி, சுசீலின் என்று 2 மனைவிகள் உண்டு. நவ கிரகங்களின் செவ்வாய் மற்றும் சனி ஆகிய 2 கிரகங்களுடைய செயல்பாடு மிகவும் முக்கியமானது. ஒருவருடைய பெயர் புழக்கத்துடன் அதிகாரம் செலுத்தும் நிலையில் இருக்கிறார் என்றால் அதற்கு செவ்வாயினுடைய கிரகம் பலமே காரணமாக இருக்கிறது. பலம் குறைந்த செவ்வாயால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, போலீஸ், ராணுவம் மற்றும் பெரும் இயந்திரங்கள் கொண்ட தொழிற்சாலைகளுக்கு அதிபதியாக இருக்க செவ்வாய் கிரகத்தினுடைய தயவு தேவை. எண்ணற்ற சொத்துக்களுக்கு உரிமையாளராக இருப்பவர்களுக்கும் செவ்வாய் ஆதிக்க பலத்துடன் இருப்பார். தைரியமாக ஒருவர் இந்த செயலையும் செய்கிறார் என்றால் அதற்கு காரணமானவர் செவ்வாய்தான். ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலவீனமாக இருந்தால் அந்த நபர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சொத்துக்கள் சேராது, சேர்ந்தாலும் தங்காது. அது மட்டுமில்லாமல் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் இவர் ஆற்றல் காரகராக விளங்கக்கூடியவர். மூளைக்கு ஆற்றலும் சக்தியும் தரக்கூடிய கிரகம் செவ்வாய்தான். பெண்கள் பூ பெய்வதற்கு முக்கிய காரணகர்த்தாவாகவும் விளங்கக்கூடியவர். செவ்வாய் பலம் குறைந்தால் உடலில் இரத்த சம்பந்தமான நோய்கள் தோன்றும். குறைந்த இரத்த அழுத்தம், அதிக இரத்த அழுத்தம் போன்றவை ஏற்படுத்தக்கூடியவர். சகோதர காரகன் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு காரகம் கொண்டுள்ளது. அந்த வகையில் செவ்வாய்க்கு சகோதர காரகன் என்ற சிறப்பு ஏற்பட்டுள்ளது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட செவ்வாய் தனுசு ராசியில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணத்துல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கும்பராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இருந்த சனி பகவான் வக்ரம் நீங்கி ராசிக்கு, அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வந்து விட்டாருங்க. இருந்தாலும் நாம் திரும்ப திரும்ப சொல்வது போல தனது சொந்த ராசிக்கு என்னதான் 7.5 சனியாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு தீமைகளை செய்ய மாட்டாருங்க. இருந்தாலும் ஏதிலும் தாமதமும் தடைகளும் இருக்கும் என்பதால முன்னேற்பாடுடன் நடந்து கொள்வது நல்லதுங்க. அதே மாதிரி எடுத்தோம் கௌத்தம் என்று இந்த வேலையையும் செய்ய வேண்டாங்க. யோசித்து நிதானித்து செயல்படுவது கும்பராசினியர்களுக்கு இந்த தருணத்துல மிக மிக நல்லது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தியாகி தற்போது மேசராசியில் சஞ்சரிப்பதால பொருளாதாரத்தில் நிம்மதி இருக்குங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க இருக்கீங்க. கடன் சுமை குறையுங்க. என்னதான் பழைய கடன்கள் எவ்வளவாக இருந்தாலும் அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைய இருக்குதுங்க. கொடுக்கல் வாங்கலில் தாராளம் இருக்குங்க. தூரத்து உறவினர்கள் உங்களுக்கு உதவலாங்க. உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 2 ராகு 8 கேது இருப்பதால் பேசுகின்ற பேச்சும் செய்கின்ற செயலும் பிறரை அவமதிக்காத அளவுக்கு இருந்தால் நல்லதுங்க. அதிக கவனம் தேவை. கவனம் சிதறாமல் பிரயாணம் செய்தால் கிரக தடைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாங்க. எந்த செயலில் ஈடுபட்டாலும் முன் யோசனை என்பது மிக மிக அவசியம். தற்போது உங்களுக்கு ஜென்மசனி காலம் நடந்து கொண்டிருப்பதால யாருக்காகவும் எதற்காகவும் முன் ஜாமீனோ அல்லது அவர்களுக்காக சிபாரி செய்வதோ, ஜாமீன் கையெழுத்தோ இது மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல முன்ஜாக்கிரதையோடு செயல்படுவது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை தோறும் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வேண்டிக் கொள்ளுங்க. அவருடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு தெளிவான நல்வாழ்க்கையை தரும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.